ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம நாகர்கோயில் ஸ்பெஷல் பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் அல்லைனா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உப்பு 15லிருந்து 20 பல் வரைக்கும் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் இல்லைனா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ரெண்டையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அதே சமயம் ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் அடுத்து அரைச்சிக்கோங்க. 2 விசில் பருப்பு வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் சேர்த்து நல்லா கொதிவிட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூடி குறைச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கூட குறைய இருந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் தாளிப்பு கொடுத்தும் சாப்பிட்லாம். இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, ஸோ நான் கடுகோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை பருப்பு கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நாகர்கோயில் ஸ்பெஷல் பருப்பு குழம்பு ரெடி ஆயிருச்சு. கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பருப்பு குழம்பு ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.